I welcome you all to the course of Strength of Material. இப்போ நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படின்னா 5 யூனிட் இருக்கு. மொதல் யூனிட் வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், மிச்ச 4 யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல், ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் அண்ட் திங்ஸல், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஆஃப் பீம்ஸ் அண்ட் தியரி ஆஃப் பெண்டிங் அண்ட் தியரி ஆஃப் டார்சன் அண்ட் ஸ்ப்ரிங். இந்த 4 யூனிட். ஸோ இந்த 4 யூனிட்டுமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகும். 5 யூனிட்டுமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தான். பட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வரும். 2, 3, 4, 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டில் கவர் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரிஜிட் பாடியை பற்றி படிக்கிறது, மிச்ச 4 யூனிட் வந்து டிஃபார்மல் பாடியை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் நான் வந்து ஒரு 7 மாடலை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிச்சிருக்கேன். 10 வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பேசிக் லா அண்ட் தியரம்ஸ். ஸோ சப்ஜெக்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெக்கானிசம் தெரிஞ்சுப்போம். It is the branch of science which deals with the behavior of a body when the body is rest or in motion subject to the action of the forces. ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த பாடி ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மோஷன்ல இருந்தாலும் சரி லோடு அப்ளை பண்ணும்போது எப்படி அந்த பாடி வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸில் 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ். ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கேலோட 2 எண்டையும் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கேலோட சென்டர்ல வந்து ஒரு சின்ன லோடு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகும். அந்த மாதிரி பெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு பேரு. நம்ம லோடு கொடுத்தும் பெண்ட் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு ரிஜிட் பாடின்னு பேரு. ஸோ இந்த லோடு வந்து ஃப்ளூயிடில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஃப்ளூயிடுனா ஏர், வாட்டர், இந்த மாதிரி ஃப்ளூயிடில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஃப்ளூயிடு மெக்கானிக்ஸ். வித்தவுட் ஹீட், அதே ஃப்ளூயிட் வந்து ஹீட்டோட சேர்த்து படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். Force can be defined as any action that act on the body which tend to change the state of rest the body of uniform motion of the body. State of the body or of uniform motion of the body. Okay va? So a simple definition. Okay va? So next வந்து elements of a force என்னன்னு பார்த்துக்கலாம். So point of application, magnitude, line of action, sense. So point of application அப்படின்னா force வந்து ஒரு பாடியில வந்து எக்ஸாக்டா எங்க வந்து அப்ளை ஆகுது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி பேரு. ஃபோர்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, இங்கே இருந்து ஆரிஜினேட் ஆகுது. அப்போ இந்த இடம் என்ன இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷனாக வந்து இருக்கும். ஸோ மேக்னிடியூடுங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு 10 நியூட்டன், 20 நியூட்டன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் என்னது அப்படின்னா மேக்னிடியூட். ஸோ இந்த வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறது, இது வந்து ஒரு வெக்டார், ஃபோர்ஸ் இஸ் வெக்டார். இந்த வெக்டார் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ இருக்கும். லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகும். அந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு இன்ஃபினிட்டி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் என்னது லைன் ஆஃப் ஆக்ஷன். சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்ஷனை வந்து மீன் பண்றது. அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே இருந்து மேலே ஆக்ட் ஆகுதா, மேல இருந்து கீழே ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே இருந்து மேலே ஆக்ட் ஆகுது, அப்போ இது வந்து பிளஸ். இதே ஃபோர்ஸ் மேலே இருந்து கீழே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மைனஸ். இதே ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் ஆக்ட் ஆகுது, அப்போ அதுக்கு பேர் என்னது பிளஸ். அதே ஃபோர்ஸ் ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மைனஸ். ஸோ இந்த மாதிரி சென்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதே எலமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகிறதுனால என்னென்னலாம் ஆகுது அப்படின்னா இட் டெண்ட் டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் த பாடி. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுது. அதாவது பொசிஷன் வந்து என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது. இப்போ டேபிள் வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுவோம். ஸோ அதான் இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். செகண்ட் பாயிண்ட், இட் டெண்ட் டு இன்டியூஸ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இன் த பாடி. இப்போ ரயில்வே ட்ராக் இருக்கு, ரயில்வே ட்ராக்ல வந்து ட்ரெயின் போகுது. அப்படி ட்ரெயின் போகும்போது அந்த ட்ராக்ல என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதான் என்னது அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இன் தி பாடி. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி செகண்ட் யூனிட்ல டீப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ டாபிக்ல போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஸோ பாடி அண்ட் பார்ட்டிகல். பாடி அப்படின்னா a defined portion of matter is called body. A body itself contain a lot of particle within it. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பாடி. சாக் பீஸ் வந்து ஒரு பாடி, ஃபுட்பால் வந்து ஒரு பாடி. நம்ம ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து எப்படி பாடியை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாக் பீஸை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய மேட்டர்ஸ் இருக்கும். மேட்டர்னா வேற ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன மாலிகுல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துதான் ஒரு மேட்டர். ஏன் நம்ம ஒரு ஹியூமன் பாடி கூட ஒரு மேட்டர் தான், சரியா. ஸோ அதில் வந்து
ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல நிறைய மாலிகூல்ஸ் நிறைய மேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாடி. சரியா? அதே மாதிரி பார்ட்டிகிள் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன போர்ஷன் அல்லது ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தான் இருக்கும். அதான் என்னன்னா பார்ட்டிகிள். இப்போ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். A body with two or more forces acting simultaneously and constitute a force of system. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டா பிரிக்கலாம். கோப்லானர், நான் கோப்லானர். சரியா? ஸோ இதை பற்றி என்ன பண்ணலாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ கோப்லானர் ஃபோர்ஸ் என்ன, நான் கோப்லானர் ஃபோர்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ கோப்லானர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பிளைனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஃபுல்லாமே கோப்லானர் ஃபோர்ஸ். நான் கோப்லானர் ஃபோர்ஸ் அப்படின்னா 2 பிளைன் 3 பிளைன் ஒன்றுக்கு மேற்பட்ட பிளைன்ல ஆக்ட் ஆகக்கூடிய நான் கோப்லானர் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்லானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிளைன், இது வந்து ஒரு பிளைன், இந்த பிளைன்ல வந்து ஒரு புள்ளியில இருந்து ஃபோர்ஸ் வந்து வெளியே போச்சு அப்படின்னா இல்லை ஒரு புள்ளி நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கோப்லானர் ஃபோர்ஸ். ஸோ கோப்லானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து புள்ளியை நோக்கியும் இருக்கலாம், புள்ளியிலிருந்து புள்ளியை நோக்கி இந்த ஃபோர்ஸ் வரலாம், இல்லை புள்ளியிலிருந்து விலையும் போகலாம், இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும், ஒரே ஒரு பிளைன்ல இருக்கும். அப்புறம் கோப்லானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் இன்க்ளைன் பிளைன், இதே பிளைன்ல வந்து கொஞ்சம் டிகிரிக்கு சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா அது இன்க்ளைன் பிளைன். அதுக்கப்புறம் நான் கோப்லானர் ஃபோர்ஸஸ். சரியா? கோப்லானர் நான் கோப்லானர் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்லானர் ஃபோர்ஸ்ல கொலினியர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஃபுல்லாமே ஒரே லைன்ல இருந்தா அதுக்கு பேர் என்னது, கொலினியர் ஃபோர்ஸ்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிளுக்கு கயிறு இருக்கிற போட்டியில நம்ம டீமும் நம்ம ஆப்போசிட் டீமும் என்ன பண்ணுவோம், கயிறை வந்து ஒரே லைன்ல என்ன பண்ணுவோம், பிடிச்சு இழுப்போம். ஸோ அதான் என்ன கொலினியர் ஃபோர்ஸஸ். இதே வந்து இன்க்ளைண்டா இருந்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் கோப்லானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இந்த 3 பிளேன்ல வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் நான் கோப்லானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதுவே இன்க்ளைண்டா இருந்துச்சு அப்படின்னா நான் கோப்லானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இன் இன்க்ளைன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து என்ன ஃபோர்ஸ், அதாவது அப் டைரக்ஷன் டவுன் டைரக்ஷன் வந்து ஆக்ட் ஆகிறது பேர் தான் நான் கோப்லானர் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்புறம் ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல அதுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷன் எங்கிட்ட ஆக்ட் இருக்கும். அது பேரலாவும் இருக்காது, பேரலா இருக்கலாம், நான் பேரலா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆனால் அதுக்கு நான் கோப்லானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னா த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் an external load acting on a body structure may be transmitted anywhere along force line of action without affecting the other external forces acting on the body. இப்போ ஒரு பாடி இருக்கு. சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கலாம். ஒரு செங்கல் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மிஷின்ல வச்சு என்ன பண்றோம், கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் பண்ணும் போதுல அதுல என்ன ஆகும், லோடு வந்து மேல ஆக்ட் ஆகும். அதே லோடு என்ன ஆகும்னா கீழே ஆக்ட் ஆகும். ஏன்னா நியூட்டன் தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் வந்து மேல ஆக்ட் ஆகும் போதுல இந்த ஃபோர்ஸ் எங்க இருக்கு, மேல இருந்து இந்த சர்ஃபேஸை நோக்கி கீழே ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், சர்ஃபேஸ் என்ன பண்ணும், இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணும், இதை வந்து ஸ்டாட்டிக்கா வைக்கிறதுக்கு பார்க்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ரியாக்ஷன், இதுக்கு பேர் வந்து ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற லைன்ல வந்து ஒரு பெரிய லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் தான் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்னா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இங்க மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுடைய ஒவ்வொரு லைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மேல ஆக்டாரோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்லி பேரு. ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டூட். தேங்க்யூ.